அண்ணாமலை வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, எய்ம்ஸ் மருத்துவமனையை இது வரைக்கும் சிஎம்ஏ வந்துட்டு ஆய்வு பண்ணல அப்படின்னு கேட்டிருக்காரு. எய்ம்ஸ் வேணும் அதே மாதிரி இப்போ எய்ம்ஸ் மருத்துவமனை வந்து லேட்டு காரணம் திமுக அரசு தான் அப்படின்ற விஷயத்தையும் அவர் வந்து ஏதோ ஒரு கனவு உலகத்தில் இருக்காரு. எதுவாக இருந்தாலும் ஒன்றிய அரசாங்கம் நிதி கொடுப்பதில்லை, பல காரணங்களுக்காக திட்டங்களை நிறுத்துகிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல தமிழ்நாடு அரசாங்கத்து மேல பழி போடுவது, எந்தவித ஆதாரமும் இல்லாமல் கண்மூடித்தனமாக பழி சுமத்துவது, அவர் தயவுசெய்து என்ன உண்மை என்று தெரிந்து கொண்டு பேசட்டும். பிரஸ்ஸை பார்த்தா எதை வேணாலும் சொல்லலாம் அப்படிங்கிறது நிச்சயமாக நியாயமாக இல்லை. முதலமைச்சர் வந்து ஆய்வு செய்யறதை விட அங்க இருக்கக்கூடிய அமைச்சர்கள் என்னைக்கு வந்து ஆய்வு செஞ்சிருக்காங்க? நீங்க எத்தனை ஆண்டுகள் கழித்து அந்த எய்ம்ஸ் தொடங்கி இருக்கீங்க? பல்வேறு மாவட்டங்களுக்கு பெரும்பாலும் அவங்க தேர்தல் இருக்கக்கூடிய கோரிக்கை என்னவா இருக்கு, டிமாண்ட் என்னவா இருக்கு? இல்லைங்க, ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இருக்கக்கூடிய எதிர்பார்ப்புகள், தேவைகள் அப்படிங்கிறது வெவ்வேறாக இருக்கு. இப்ப ராமநாதபுரத்துல மீனவர்களுடைய கோரிக்கைகள் அதிகமாக இருக்கும். அது மாதிரி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் அவங்களுடைய இங்க இருக்கக்கூடிய மக்கள் அவங்களுடைய இப்ப தஞ்சாவூர் பகுதிகள் விவசாயிகளுடைய கோரிக்கைகள் அதிகமாக இருக்கும். அதனால ஒவ்வொரு பகுதியிலும் வெவ்வேறு விதமான வேறுபட்ட கோரிக்கைகள் தான் வந்துட்டு. மதுரையில இன்னும் கொஞ்சம் இண்டஸ்ட்ரீஸ் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மற்ற விஷயங்களை வந்து நீங்க தேர்தல் அறிக்கையிலே நிச்சயமாக பார்ப்பீங்க. கடந்த முறை உங்களுடைய தேர்தல் அறிக்கைங்கிறது ஒரு பிரதான இருந்தது. அதுல மதுக்கடைகளை வந்து படிப்படியா குறைப்பது சொல்லுங்க. இப்போ நீங்க பார்க்கக்கூடிய மக்கள்லாம் மதுக்கடைகள் சம்பந்தமா என்ன கோரிக்கை வச்சிருக்கிறாங்க? இல்ல, இன்னைக்கு யாருமே வைக்கல. அதே மாதிரி இப்போ கடந்த 5 வருஷத்துல வந்து சிறுபான்மையினருக்கு வந்துட்டு என்ன மாதிரியான கடந்த 5 வருஷத்துல சிறுபான்மையினருக்கு வந்துட்டு என்ன மாதிரியான திட்டங்கள் வந்து அரசு கொடுத்துருந்ததை வெள்ளை அறிக்கையை உடனும் சொல்லி அண்ணாமலை கேட்டீங்க. எதுவுமே பண்ணல அவங்க அப்படின்னு சொல்லி. இல்லைங்க, அவர் பாவம் அரசியல்ல இருந்தே ஒதுங்குறேன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் ஏன் அவரை வம்புக்கு இழுத்துட்டு இருக்கீங்க? சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் தமிழ்நாடு. அவங்களுடைய ஆட்சியில இருக்கக்கூடிய பிஜேபியில இருக்கக்கூடிய ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய எந்த மாநிலத்துல சிறுபான்மையினர் நிம்மதியாக பாதுகாப்பாக இருக்காங்க அப்படின்னு சொல்லுங்க. மோடி அவரை வந்து ஆய்வு பண்ண சொல்லுங்க.